வணக்கம். இன்றைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் சட்டில், ஆனால் நம் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கும் ஒன்று. பிறரை பற்றி பேசுவது. ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம். ஒரு விஷயம் உண்மை என்றாலே அதை எல்லாரிடமும் பேசுவது சரியா? பலர் சொல்வார்கள், நான் பொய் சொல்லலையே, உண்மையை தான் சொல்றேன். ஆனால் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்றாலும் அது எல்லா நேரத்திலும் பேச வேண்டியதல்ல. உண்மை பிளஸ் அன்பு பிளஸ் தேவையுண்டா, இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் அது உயர்ந்த பேச்சு. இல்லை என்றால் அது காசிப் ஆகிவிடும். ஒருவர் இல்லாத இடத்தில் அவருடைய குறைகள், தவறுகள், வாழ்க்கையை டிஸ்கஸ் பண்ணுவது, அது உண்மையாக இருந்தாலும் கூட நம் மனத்தின் பியூரிட்டியை குறைக்கும். ஒரு வரி நினைவில் வைங்க, உண்மை பேசுவது பெரியது அல்ல, அன்புடன் பேசுவதுதான் பெரியது. சிலர் நினைப்பார்கள், அவர்கள் பெரியவர்கள், செலிபிரிட்டிஸ், அவர்களை பற்றி பேசினால் என்ன ஆகும்? ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு உயிர், ஒரு ஆன்மா, கடவுளின் படைப்பு. ரெஸ்பெக்ட் செலக்டிவாக இருக்கக்கூடாது. நமக்கு தெரிந்தவராக இருந்தாலும், தெரியாதவராக இருந்தாலும், அல்லது ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் நெகட்டிவ் பேசும் வைப்ரேஷன் ஒன்றே. நாம் ஒருவரை ஜட்ஜ் பண்ணும்போது நம் மனம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பழகிவிடும். பிறகு அதே மனம் நம்மையும் ஹாஷா ஜட்ஜ் பண்ணும். அதனால் இன்னர் பீஸ் மெதுவாக குறையும். உண்மைதான், ஆனால் பேசினால் என்ன தவறு என்று மனம் கேட்கும். ஒரு சிம்பிள் ரிஃப்ளெக்ஷன், ஒருவருக்கு ஒரு குறை இருக்கலாம், அது உண்மை. ஆனால் அதை ரிப்பீட் பண்ணி பேசுவதால் அவருக்கு உதவியா? அவருடைய வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகுமா? இல்லை. ஆனால் நம் மனம் நெகட்டிவா ஆகும், நம் எனர்ஜி ஹெவி ஆகும். ட்ரூத் ஷுட் ஹீல், நாட் ஹர்ட். இப்போது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்ளலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் எனர்ஜியால் இயங்குகிறது. நாம் நினைப்பதும் எனர்ஜி, நாம் பேசுவதும் எனர்ஜி. ஒருவரை பற்றி நெகட்டிவா பேசும்போது அந்த வைப்ரேஷன் முதலில் யாரை தொடும் தெரியுமா? நம்மையே. நாம் பேசும் வார்த்தைகள் முதலில் நம் மனத்தையும் நம் உள்ளுணர்வையும் பாதிக்கும். அதனால்தான் சிலர் எப்போதும் ரெஸ்ட்லெஸ், அமைதி கிடைக்காது. கர்மா என்பது பனிஷ்மெண்ட் அல்ல, அது ஒரு மிரர். நாம் எதை வெளியே அனுப்புகிறோமோ அதே நமக்கு திரும்பி வரும். ஒரு முக்கியமான உண்மை, நாம் ஒருவரின் தவறுகளை பேசும்போது அந்த எனர்ஜியை நம் வாழ்க்கைக்குள் இன்வைட் பண்ணுகிறோம். அவர்களின் கர்மா முழுவதும் நமக்கு வராது, ஆனால் அதன் வைப்ரேஷன் நம்மை தொடும். சில நேரங்களில் வாழ்க்கையில் அன்னெசசரி தடைகள் வருவது போல தோன்றும். நான் யாருக்கும் தீங்கு செய்யலையே, ஏன் இது நடக்குது என்று தோன்றும். சில சுமைகள் நமக்கானவை அல்ல, நாம் எடுத்துக்கொண்டவை. எல்லா சுமையும் சுமக்க வேண்டியது நமக்கு அல்ல. ஆன்மீகமாக லைட்டா டிராவல் பண்ணுங்கள். கடவுளின் அருள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது சூரிய ஒளி மாதிரி. ஆனால் ஜன்னலை நாமே மூடிட்டால் ஒளி உள்ளே வருமா? ஜட்ஜ்மெண்ட் நிறைந்த மனம் அந்த மூடிய ஜன்னல். நெகட்டிவ் பேச்சு அந்த கதவு. பிளெஸிங்ஸ் வராதது இல்லை, நாம் ரிசீவ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறோம். பியூர் ஹார்ட் தான் கிரேஸை அட்ராக்ட் பண்ணும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், நாம் எல்லாரும் கடவுளின் படைப்பு. நாம் கிரிட்டிசைஸ் பண்ணும் அந்த மனிதரும் அவருடைய கிரியேஷன் தான். ஒரு குழந்தையை யாராவது இன்சல்ட் பண்ணினால் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அதே போல ஒரு உயிரை நாம் தாழ்த்தி பேசும்போது அது அந்த டிவைன் கிரியேஷனை மதிக்காதது. கடவுள் பனிஷ் பண்ண மாட்டார், ஆனால் கம்பஷன் இருக்கும் இடத்தில் கிரேஸ் ஃப்ளோ ஆகும். கிரிட்டிசிசம் இருக்கும் இடத்தில் அது தங்கி இருக்காது. காட் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கவில்லை, கைண்ட்னஸை தான் எதிர்பார்க்கிறார். கவனித்து பாருங்கள், காசிப் நடக்கும் இடத்தில் சில நிமிடங்கள் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனால் பின்னால் ஒரு எம்டினஸ், ஒரு ஹெவினஸ். ஆனால் ஒருவரை மனமாற அப்ரிஷியேட் பண்ணி பாருங்கள், உடனே மனம் லைட். ஏன் தெரியுமா? சோலன் இயல்பு லவ், ஜட்ஜ்மெண்ட் அதன் இயல்பு அல்ல. நாம் ஏன் காசிப் பண்ணுகிறோம்? அது கெட்ட மனம் காரணம் இல்லை. பல நேரங்களில் அது அன்கான்ஷியஸ் ஹேபிட். கம்பேரிசன், இன்செக்யூரிட்டி, அட்டென்ஷன் தேவை, போர்ட் மைண்ட், ஈகோ. ஆனால் ஃபுல்ஃபில்டான மனிதர் பிறரை டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அவர் வாழ்க்கையை உருவாக்க பிஸி. ஒரு பவர்ஃபுல் லைன், என் வாழ்க்கைதான் என் ப்ராஜெக்ட், மற்றவர்கள் அல்ல. மாற்றத்தின் முதல் படி அவேர்னஸ். இன்றிருந்து கவனியுங்கள், ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுகிறேனா? நெகட்டிவ் ஷேர் பண்ண ஏர்ஜ் வருதா? பேசின பிறகு கில்ட் வருதா?
அப்படியானால் உங்கள் இன்னர் விஸ்டம் உங்களை வேக் அப் பண்ணுகிறது. அவேர்னஸ் வந்தவுடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆரம்பமாகிவிடும். இப்போது மிகவும் பிராக்டிக்கலான ஒரு கேள்வி, காசிப்பை எப்படி ஹேண்டில் செய்வது? முதலில் பாஸ். பேசுவதற்கு முன் 3 செகண்ட்ஸ் நிற்குங்கள். உங்களிடம் கேளுங்கள், இது உண்மையா? இது தேவையா? இது அன்பானதா? 3இல் 1 இல்லை என்றால் சைலன்ஸ் தேர்வு செய்யுங்கள். சைலன்ஸ் என்பது வீக்னஸ் இல்லை, அது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க். யாராவது காசிப் ஆரம்பித்தால் மெதுவாக டாபிக் மாற்றுங்கள். அல்லது சிரித்துக்கொண்டு சொல்லலாம், அவருக்கு நல்லதா நடக்கட்டும், வேற விஷயம் பேசலாம். இது சிம்பிள், ஆனால் மிகவும் பவர்ஃபுல். மற்றும் முக்கியமான விஷயம், கேட்பதும் காசிப்பில் ஒரு பார்ட்டிசிபேஷன் தான். நீங்கள் என்ஜாய் பண்ணினால் அந்த எனர்ஜி உங்களுக்கும் அட்டாச் ஆகும். ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட், ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். ஒவ்வொருவருக்கும் ஃப்ளாஸ் இருக்கு, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நாம் அவர்களின் ஸ்டோரி முழுவதும் தெரியாது. ஸோ சூஸ் கம்பேஷன். உங்கள் வார்த்தைகள் ஒருவரை உடைக்கலாம் அல்லது உருவாக்கலாம். கைண்ட் வேர்ட்ஸ் சைலண்ட் பிளெஸிங்ஸ் உருவாக்கும். இந்த ஒரு பழக்கத்தை விட்டால் வாழ்க்கையில சட்டில் ஆனாலும் பவர்ஃபுல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். மனம் அமைதியாகும், ரிலேஷன்ஷிப்ஸ் ஆழமாகும், மக்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவார்கள், டிராமா குறையும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்கும். மிக முக்கியமாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலி உயர ஆரம்பிப்பீர்கள். கிரேஸ் நேச்சுரலி ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் அ க்ளீன் ஹார்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கல்பிடுங்கள். நான் யாருடைய கர்மாவையும் சுமக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதங்களை தடுக்க மாட்டேன். நான் ஒளியை தேர்வு செய்கிறேன். இந்த இன்டென்ஷன் மட்டும் கூட உங்கள் வாழ்க்கையின் டைரக்ஷனை மாற்றும். இன்று ஒரு முடிவு எடுங்கள். பிறரை பற்றி பேசும் மனிதராக இல்ல, பிறரை உயர்த்தும் மனிதராக இருங்கள். ஜட்ஜ் லெஸ், லவ் மோர், ஸ்பீக் கான்ஷியஸ்லி. நினைவில் வைங்க, கம்பேஷன் அட்ராக்ட்ஸ் கிரேஸ், சைலன்ஸ் protects blessings, pure heart invites miracles. உங்கள் மனம் லைட்டாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நேச்சுரலி பிரைட் ஆகும். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை அருள், அமைதி, ஒளி அனைத்தாலும் நிரம்பட்டும். நன்றி.